பணியார சட்டி இருந்தால் போதுங்க, மினி ஜாங்கிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். வெறும் 100 கிராம் அளவு உளுந்து இருந்தால் போதுங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு மினி ஜாங்கிரி நமக்கு கிடைக்கும். கடைகளில் விற்கிற அதே டேஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்குங்க. வாங்க மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துருக்கேங்க, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. 2-3 தடவை நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இதை 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உளுந்து ஊறி இருக்கணும். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவாங்க. கிரைண்டர் இல்லை மிக்ஸி ரெண்டுத்தில் எது வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்து சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க நம்ம மாவு அரைக்கணும். ஒரே டைமில் தண்ணி தெளிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மாவு அரைச்சிக்கணுங்க. சைடில் முழு உளுந்துலாம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. அடிக்கடி தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். ஒரே டைமில் தண்ணி தெளிக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து நல்லா மாவு பூத்துக்கிட்டு வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு பூத்துக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம மாவை வடிச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை கையால் இதுமாரி நல்லா குழப்பி விட்டுக்குங்க. நம்ம இன்றைக்கி கலருக்கு ஃபுட் கலர் தான் சேர்க்குறோம். கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் இருக்கும் பாருங்கள், அந்த கலர் தான் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஜாங்கிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவு இருக்கும். இப்போ 4 ஸ்பூன் அளவு மாவு சேர்த்த பிறகு விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ கையில் எடுக்கும்போது நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் வாசனைக்கு 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை தண்ணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். தொட்டு பார்க்கும்போது கை வந்து நல்லா பிசு பிசுன்னு இருக்கணுங்க. அதான் கரெக்டான பதம். அடுத்தது நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு பாலித்தீன் கவரில் சேர்த்துக்கலாங்க. பாலித்தீன் கவர் இல்லைன்னா பால் பாக்கெட் கவரில் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லா மாவையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ண பிறகு இதேமாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அடுத்தது பணியார சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அடிப்பக்கத்தில் சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பணியார சட்டியில் ஜாங்கிரியை புழிஞ்சி எடுத்துக்கலாங்க. நம்ம வானலில் பொழியறத விட பணியார சட்டியில் பொழியறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ அடிப்பகுதியில் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வெந்துடுச்சிங்க. இப்போ எடுத்துடலாங்க. எல்லா ஜாங்கிரியும் எடுத்த பிறகு நம்ம சர்க்கரை பாகு தண்ணியில் சேர்த்துக்கணுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். சர்க்கரை தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 100 கிராம் அளவு உளுந்து தான் நம்ம சேர்த்துருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு 1 கிலோ அளவு மினி ஜாங்கிரி கிடச்சிருக்குங்க. வானலில் செய்கிறதோட மினி ஜாங்கிரி பணியார சட்டியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற ஜாங்கிரி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க நமக்கு கிடச்சிது. ஜாங்கிரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.